அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். யஸ்யா பவத் பக்த ஜனார்த்தி ஹந்துஹு பித்ருத்வம் மன்யேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும்னு நினச்ச மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்கணுங்கிறதுக்காக தூணில் அவதரித்த லக்ஷ்மி நரசிம்மனே உன்னை சரணடைகிறேன். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில் கொண்டுள்ள பூவரசங்குப்பம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்தலம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்தலம் இது. விழுப்புரத்தை சுற்றி இருக்கிற 4 நரசிம்ம கஷேத்திரங்களாகிய அந்திலி, பரிக்கல், சிங்கிரியுடன் இந்த பூவரசமும் ஒன்று. அவற்றுள் சிங்கிரிக்குடி, பூவரசம், பரிக்கல் 3ம் ஒரே நேர்கோட்டில் உள்ள ஸ்தலங்கள். நரசிம்மர் ஹிரண்யனை அழித்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த தலம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற அகோபிலம். சப்த ரிஷிகளான அத்ரி, பரத்வாஜர், வசிஷ்டர், ஜமதக்னி, கௌதமர், காஷ்யபர், கௌசிகர் ஆகியவர்களும் அந்த நரசிம்ம அவதார கோலத்தை காண விரும்பி இறைவனை வேண்டி தவம் இருந்தனர். அப்படி நரசிம்மனாக முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த போது அவரோடு ஆக்ரோஷத்தை தாங்க முடியாமல் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் மகாலட்சுமியை வேண்டினார்கள். ஸ்ரீ லக்ஷ்மியானவள் நரசிம்மரின் மடியில் அமர்ந்து ஒரு கண்ணால் நரசிம்மரையும் ஒரு கண்ணால் சப்த ரிஷிகளையும் பார்த்தபோது நரசிம்மர் கோபம் தணிந்து சாந்த ஸ்வரூபியாக காட்சி கொடுத்த இடம்தான் இந்த பூவரசன் குப்பம். இப்படி அவர்களுக்காக திருமால் காட்சி கொடுத்த இந்த இடம் தென் அகோபிலம் என்று போற்றப்படுகிறது. நரசிம்மர் தூணிலிருந்து தோன்றியதால் ஆதிகாலத்தில் பூவரசன் குப்பத்தில் ஒரு தூணையே நரசிம்மராக வழிபாடு செய்து வந்துள்ளார்கள். முன்காலத்தில் தமிழகத்தில் சமண ஆதிக்கம் நிலவி வந்தது. இந்த இடத்தை ஆண்ட பல்லவ மன்னன் சமண சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஆணவத்தினாலும் ஆதிக்க வெறியிலும் மற்ற மதத்தினரை துவேஷத்தோடு பார்த்தான். கோயில்களை இடித்தான். பல்லவனின் கொடுமையை எதிர்த்து குரல் கொடுத்தார் நரஹரி என்ற ரிஷி. அவரை கொல்ல ஆணையிட்டான் மன்னன். அதனால் நரஹரி ரிஷி அந்த மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கட்டும் என்று சாபமிடுகிறார். மன்னனை பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க வேதனையால் துடிதுடித்தான். சாப விமோச்சனம் பெற நரஹரியை நாடெங்கும் தேடினான் மன்னன். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. நாட்டை விட்டு வெளியேறிய மன்னன் ஒரு நாள் தென்பெண்ணை ஆற்றின் வடகரையில் ஒரு பூவரச மரத்தடியில் களைப்புடன் விதியை நொந்தபடி படுத்திருந்தான். அவன் ஆணவம் அழிந்து ஆதிக்க வெறியில் தான் செய்த பாவங்களுக்காக கண்ணீர் விட்டு கலங்கி சோர்ந்து அப்படியே தூங்கிவிட்டான். திடீரென்று விழித்த போது அவன் மேல் ஒரு பூவரச இலை விழுந்திருந்தது. கீழே விழுந்த அந்த இலையின் அதிர்வை கூட அவனால் தாங்க முடியாமல் அந்த இலையை நகர்த்த எண்ணி அதை கையில் எடுத்தான். அதில் லக்ஷ்மி நரசிம்மர் உருவம் தெரிந்தது. பூவரச இலையில் பூத்த முறுவலுடன் நரசிம்மர் அன்னையுடன் சேர்ந்து இருப்பதைக் கண்டான். அவனையும் அறியாமல் கைகள் கூப்பின. கண்ணீர் பெருகியது. அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. மன்னா, கோயில் கட்டுவதாக நினைத்தாலே கோடி புண்ணியம் உண்டாகும். நீ எத்தனை கோயில்களை இடித்திருக்கிறாய். அதற்கு பிராயச்சித்தம் செய்தே ஆக வேண்டும். இந்த பூவரச மரத்தடியிலேயே லக்ஷ்மி நரசிம்மருக்கு கோவில் எழுப்பு. அதுவே பூவரச மங்கலம் என பெயர் பெறும் என்றும், மேலும் இந்த கோயில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன் மனத்தில் எழுந்த மறுகணமே உனக்கு விடிவு காலம் பிறக்கும் என சொல்லியதாம். மன்னன் கோயில் கட்ட நினைத்த மறுகணமே அவன் உடலில் தெம்பு வந்தது. உடனே கோயில் கட்டும் வேலையில் ஈடுபட்டான். மன்னன் மறுபடியும் நன்கு ஆட்சி புரிந்தான். இத்திருக்கோவில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் 1ஆம் பல்லவ மன்னனால் கட்டி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து அந்த தூண் ஹோம மண்டபம் பகுதியில் ஒரு இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முக்கிய 8 நரசிம்மர் தலங்களில் நடுவில் இருப்பது பூவரசங்குப்பமாகும். அதாவது பூவரசன்குப்பம் நடுவில் இருக்க இதை சுற்றி சோளிங்கர் நரசிம்மர், நாமக்கல் நரசிம்மர், அந்திலி நரசிம்மர், சிங்கப்பெருமாள் கோவில், பரிக்கல் நரசிம்மர், சிங்ககிரி கோவில், சித்தலவாடி நரசிம்மர் ஆகிய தலங்கள் அமைந்துள்ளன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தல மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் 4 கரங்களுடன் காணப்படுகிறார். 2 கரங்களில் சங்கும் சக்கரமும் காணப்படுகின்றன. ஒரு கையால் அமிர்தவல்லி தாயாரை அணைத்து கொண்டிருக்கிறார். வலது கையால் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். இடது காலை மடக்கி வைத்து அதில் லக்ஷ்மியை அமர்த்தியுள்ளார். நரசிம்மருடைய மடியில் பெருமிதத்துடன் தாயார் அமர்ந்திருக்கிறார். வலக்கரம் அன்புக்கரமாக அண்ணலை தழுவி கொண்டிருக்கிறது. ஒரு கண் அண்ணலை நோக்குகின்றது, மற்றொரு கண் பக்தர்களை நோக்கியுள்ளது. இதுபோன்ற அமைப்பு இந்த பூவுலகில் வேறு எங்குமே இல்லை.
நரசிம்மர் மேலே நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. சகலமும் நரசிம்மனே அப்படின்னு சரணாகதி அடையும் அழகிய சிங்கர் முக்கூர் சுவாமிகளால் இயற்றப்பட்டது இந்த நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகம். மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, யதோ யதோ யஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத் பரோ ந கஷ்சித், தஸ்மா நரசிம்ம சரணம் பிரபத்யே. அன்னையாய், தந்தையாய், சகோதரனாய், தோழனாய், ஞானமாய், செல்வமாய், தலைவனாய், சகலமும் நரசிம்மனே. இவ்வுலகில் மட்டுமன்றி பரவுலகம் சென்றாலும் எங்கும் நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அதனால் உம்மையே சரணடைகிறேன்னு பாதுகாப்பு கவசம் போன்ற இந்த ஸ்லோகத்தை தினமும் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வணங்கி மகிழ்வோம். பூவரசங்குப்பம் நரசிம்மர் மேலே திரு செந்தில்குமார் அவர்கள் இயற்றிய பாடலை திருமதி பவானி சேகர் அவர்கள் பாடியுள்ளார். கேட்டு மகிழ்வோம். என்ன சொல்லி உனை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா, என்ன சொல்லி உனை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. பக்தனுக்கு இறங்கிய பாண்டுரங்கனே, உனை நினைப்பவர்க்கு அருளும் பூவரச நரசிம்மனே. பக்தனுக்கு இறங்கிய பாண்டுரங்கனே, உனை நினைப்பவர்க்கு அருளும் பூவரச நரசிம்மனே. என்ன சொல்லி உனை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. நாமங்களாயிரம் சொல்லி அழைக்கவா, தினம் தினம் பாசுரங்கள் நான் பாடவா. நாமங்களாயிரம் சொல்லி அழைக்கவா, தினம் தினம் பாசுரங்கள் நான் பாடவா. நேமத்துடன் பரமனுடன் பதம் நாடவா, ஓனை கண்ணெதிரே காணும் வரம் தர நீவா. நேமத்துடன் பரமனுடன் பதம் நாடவா, ஓனை கண்ணெதிரே காணும் வரம் தர நீவா. என்ன சொல்லி உனை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. ஆரணங்கின் மானம் காத்த கோவிந்த நாமமோ, துருவனுக்கு அருளிய நாராயண மந்திரமோ. ஆரணங்கின் மானம் காத்த கோவிந்த நாமமோ, துருவனுக்கு அருளிய நாராயண மந்திரமோ. பிரகலாதன் சொல்லிய ஹரி உன்னாமமோ, நாரதர் தும்புருவி மீட்டிடும் நாமமோ. பிரகலாதன் சொல்லிய ஹரி உன்னாமமோ, நாரதர் தும்புருவி மீட்டிடும் நாமமோ. என்ன சொல்லி உனை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடிடுவேன் பரந்தாமா. சுவாதி திருநாளில் சுதர்சன ஹோமங்கள், பூவரச மங்களம் தந்திடும் சேமங்கள். சுவாதி திருநாளில் சுதர்சன ஹோமங்கள், பூவரச மங்களம் தந்திடும் சேமங்கள். உடற்பிணி மனக்குறைகள் நீக்கிடும் ஆலயம் காண திகட்டாத பெருமானின் தரிசனம். உடற்பிணி மனக்குறைகள் நீக்கிடும் ஆலயம் காண திகட்டாத பெருமானின் தரிசனம். என்ன சொல்லி உனை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. பக்தனுக்கு இறங்கிய பாண்டுரங்கனே, உனை
நினைப்பவர்க்கு அருளும் பூவரச நரசிம்மனே, பக்தனுக்கு இறங்கிய பாண்டுரங்கனே, உனை நினைப்பவர்க்கு அருளும் பூவரச நரசிம்மனே, என்ன சொல்லி உனை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா.